அனைத்து ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், உறவினர்களுக்கும், குழந்தை செல்வங்களுக்கும், அனைத்து சகோதரர்களுக்கும், தோழர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். 2024 நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் சார்பாக கடந்த ஆண்டுகளில், மேலும் சொல்லப்போனால் இந்த புதிய ஆட்சி மலர்ந்தவுடன் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து வைத்த கோரிக்கைகள் பல்வேறு இருந்த போதிலும், நமது பிரதான கோரிக்கையான மறு நியமன தேர்வு இன்றி 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நியமனம் வழங்க புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து நாம் கோரிக்கைகள் வைத்தது உண்டு. அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக மட்டுமே நாம் ஒரு கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டோம். தெருவில் இறங்கி போராடியது தெரியப்படுத்துவதற்காக மட்டுமே. அரசை எந்த வகையிலும் காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் யாருக்கும் இல்லை, எப்பொழுதும் இல்லை. இங்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை பகிர கடமைப்பட்டுள்ளேன். கடந்த ஆண்டுகளில், கடந்த ஆட்சிகளில், தற்போது உள்ள தமிழக அரசிற்கும் நாம் கோரிக்கைகளை வைக்கும் பொழுது வெறுமன நம்முடைய கோரிக்கையை மட்டுமல்லாமல் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கான தேவையை உணர்ந்து தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் உள்ள வேறுபாடுகளை களைய வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்திற்காகவும், மாணவர்களின் சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்காகவும், பெற்றோர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் விதமாக இதில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் நம்மோடு கோரிக்கையை சேர்த்து கிராமப்புற மாணவர்களுக்கான தேவையையும் அரசு பள்ளிக்கு தேவையான கோரிக்கையும் இடம்பெற செய்திருந்தோம். அந்த வகையில் 90% நமது கோரிக்கையை பரிசீலித்து உள்ளனர் என்பது உளப்பூர்வமாகவே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. மற்றற்ற மகிழ்ச்சியில் அதை பார்க்கும் பொழுது உள்ளது. தொலைக்காட்சிகளிலும், பத்திரிகை மற்றும் ஊடக சமூக வலைதளங்களிலும் இன்று பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கைகளில் இதெல்லாம் இடம்பெறும் என்று தெரிவித்து அனைத்து ஊடகங்களிலும் பரப்பப்படுகிறது. அந்த பரப்பப்படும் செய்திகளில் நாம் முன்வைத்த கோரிக்கை 90% இடம்பெற்றுள்ளது. 90% பாடவாரியாக ஆசிரியர்கள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், பேருந்து வசதி, இது போல ரொம்ப அழகான முறையில எடுத்திருக்காங்க. இதனால் நம்முடைய கோரிக்கை முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்கும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்வைக்கும், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளின் பார்வைக்கும் சென்றடைந்துள்ளது. ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் நம்மளுடைய கோரிக்கையை 90% மேல் இதில் தென்படுகிறது. காரணம், இந்த கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு நிகராக, தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய கட்டமைப்புக்கு நிகராக, ஆசிரியர் நியமனங்களுக்கு நிகராக, கல்வியை கொண்டு செல்லும் விதத்திற்கு நிகராக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாம் இந்த கோரிக்கைகளை முன்வைத்தோம். கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியே எட்டாக்கனியாக ஒரு காலத்தில் இருந்தது. தற்போது வளர்ச்சி அடைந்திருந்தாலும் தனியார் பள்ளிக்கு நிகராக அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லை. அந்த வசதியை கேட்டோம். அறிவியல் ஆய்வுக்கூடம், கணினி ஆய்வுக்கூடம், அறிவியல் முறையில் அபாகஸ் மெத்தட், இன்னொரு அழகான பல திட்டங்களை தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்த, இந்த கோரிக்கைகளை பரிசீலித்த மாண்புமிகு அண்ணன் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் சார்பாகவும், தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் சார்பாகவும், பெற்றோர்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். நிச்சயமாக இந்த அனைத்து திருப்புமுனை கொண்ட திட்டங்களையும் நாங்கள் உளமாற வரவேற்கிறோம், பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். அதுபோலவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான். பல வருடங்களாக தேர்வு எழுதிவிட்டோம். பல்வேறு சூழல்களில், வாழ்வியல் சூழல்களில், பொருளாதார நெருக்கடிகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு எவ்வித தேர்வும் இன்றி உடனடியாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை மறு நியமன தேர்வு எதுவும் இல்லாமல் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் அடிப்படையில் பணி நியமனம் ஆணை வழங்க ஒரு புதிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும். அதை மட்டுமே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நிச்சயமாக இதை செய்தால் ஒரு மிகப்பெரிய மைல்கல் சாதனையாக இது அமையும். தமிழ்நாடு அரசில் இதுவரை யாரும் செய்திடாத ஒரு சாதனை. 21,000 பேருக்கும் ஒற்றை கையெழுத்து
நாங்கள் ஒரு விரலில் புரட்சி செய்தோம், மாற்றத்தை உண்டாக்கினோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் ஒரே ஒரு கையெழுத்தில் புரட்சி செய்ய வேண்டும். அந்த புரட்சிக்கான நேரம் இது, நல் வாய்ப்பு இது. பல ஆயிரம் குடும்பங்கள் இதனால் பயன்பெறும். பல 100 ஆண்டுகளுக்கு நன்றி உணர்வோடு உங்களோடு நாங்கள் தோளோடு துணையோடு நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு ஒரு வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு அரசு பள்ளிகளில் ஒரு புரட்சியை இது ஏற்படுத்தும். அடிப்படை கட்டமைப்பு வசதிகளோடு ஆசிரியர் நியமனங்களும் இருந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தமிழ்நாடு மேற்கொள்ளும். அடிப்படை கட்டமைப்பு தான் மிக மிக அவசியம். எனவே தொடக்க நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வியை உயர்த்திட அனைத்து காலி பணியிடங்களையும் தேர்ச்சி பெற்ற எங்களை கொண்டு நியமிக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் காலி பணியிடங்கள் உருவாகும் பொழுது அதற்கு தேவையான ஆசிரியர்களும் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அண்ணன் விஜய் அவர்களே, எங்கள் ஜனநாயகனே, எங்கள் வாழ்வை காப்பாற்றுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.